ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரச சாதம், சாம்பார் சாதம், அப்புறமா வெஜ் பிரியாணி, தேங்காய் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நீங்களும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி அது முங்குற அளவுக்கு நம்ம ஊற்றணுங்க. ஊற்றினா தான் உங்களுக்கு வெடிக்காமல் கிடைக்கும். 7 முட்டை வேக போட்டிருக்கேன். உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாங்க. வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெப்பர் பொடி 1 ஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா, வரமல்லித்தூள் கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமா கடலை மாவுங்க ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தேவையான பொருள் இவ்வளோ தான். இதை அவ்வளோத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. முட்டையில் போட்டு பெரட்டுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு லெமன் ஊற்றிக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு ஊற்றிக்கங்க. முட்டை இதை வந்து ஊற்றிக்கங்க. கொஞ்சமாக முட்டை எடுத்தீங்கன்னா 1/4 லெமன் ஊற்றினா போதும். கொஞ்சம் குழ குழன்னு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருக்கணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ முட்டையை வந்து 2 2ஆக கட் பண்ணி நம்ம போட்டு பெரட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் 7 முட்டை வச்சேன். 5 முட்டையில் தான் நான் மசாலா தடவி போட போகிறேன். 2 முட்டையை நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். குழந்தைகள் வந்து மசாலா போட்டுச்சுன்னா சாப்பிடாது. அதனால் பெரியவங்களுக்கு மட்டும் நான் ஃப்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி மசாலாவில் போட்டு பெரட்டி எடுத்துடணுங்க. மும்பையிலலாம் ரோட் சைடில் இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. தோசை தவா, பெரிய தவா வச்சுருப்பாங்க. அதில் இந்த மாதிரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி அந்த தவாலே சூட் பண்ணிகிட்டே இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆஃபீஸ் போய்ட்டு வரவங்கலாம், வேலைக்கு போய்ட்டு வரவங்கலாம் பசியோடு வரும்போது 2 அணை வாங்கி சாப்பிட்டு வருவாங்க. வடைப்பாவு, இந்த மாதிரி முட்டை ஏதாவது வாங்கி சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. பானிபூரி ஏதாவது. எல்லா முட்டையிலையும் இந்த மாதிரி மசாலா தடவி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் தடவி எடுத்தாச்சு. உடனே நம்ம பொரிக்கலாம். டைம் இருந்ததுன்னா ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்படி தோசை தவாவில் போட்டு தான் பொரிக்க போகிறேன். தோசை தவாவில் 2 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. தோசை தவானா நமக்கு நிறைய போட்டு பண்ணலாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கவுத்தி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிடணும். கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு விடணுங்க. ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து புளியாத்தரைக்கு நல்லாயிருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், அப்புறமா வந்து வெஜ்ஜி பிரியாணி, தேங்காய் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சாதத்துக்கு தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சுங்க. கொஞ்சம் வேகட்டும். இந்த அப்புறமும் நம்ம எடுத்துக்கலாம். லேசாக இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. எல்லா இடமும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். நல்லா வெந்துருங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மசாலா உருதாமல் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லா மொறு மொறுன்னு வேணுன்னா தோசை தவாவில் அப்படியே சைடில் ஓரத்தில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு வெந்துடும். நான் சாப்பிட்ற அளவுக்கு பக்குவத்துக்கு எடுத்துருக்கேன்.
இதுவே நல்லா வெந்துருச்சு நமக்கு. இன்னும் மொறுமொறுப்பாக வேணும்னா அப்படியே ஓரத்தில் சைடில் வச்சுருங்கங்க. ஹீட்லேயே நல்ல மொறுமொறுப்பாயிரும் உங்களுக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.